கடைக்குள்ள வந்துட்டோம். கடை ஃபுல்லா பொம்மையா இருக்கு. அண்ணா பார்த்துட்டேன். நான் கடை ஃபுல்லா பொம்மையா இருக்கா, நீங்களும் பொம்மைன்னு நினைச்சிட்டேன். அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. சூப்பர்ண்ணே. அண்ணே சூப்பர்ண்ணே. நாங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அண்ணன் எங்கன்னு தேட விட்டு நீங்கள் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. சூப்பர்ண்ணே. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த மேஜிக் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எப்படி இதை ஆரம்பிச்சிங்க? மேஜிக்ங்கிறது எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, எல்லாம் ஒரு மெஜிஷியனை பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு மற்றவங்களை கவர் பண்ணோம் அப்படின்னு தோணும். ஓகே, உங்களுக்கும் நீங்களும் நான் செஞ்சால் உங்களுக்கு அது தோணும், மற்றவங்க செஞ்சால் எனக்கு தோணும். இப்போ வரைக்கும் மேஜிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். புதுசாக மேஜிக் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே எனக்கு தோணுன்னு வந்து சின்ன வயசில் எப்பவும் போல் மேஜிக் பார்த்த உடனே என்னோட திங்க் இதுதான், நம்ம வருங்காலத்தில் மெஜிஷியனாக மாறணும். மேஜிக்கை காட்டிலும் வந்து நீங்கள் சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்க? ஆமாம், கண்டிப்பாக. புதுசாக கேரக்டர்ஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ எந்த ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படியாவது எதுனாலும் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நான் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய நடிகரே வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தர். அவ்வளோதாங்க. சரி, சூப்பர்ண்ணே. அந்த கேரக்டர்ஸையும் அழகாக ப்ளே பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு உங்களை பெருசா பேசப்பட்டதுன்னா காஷ்மோராலா நீங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து ஆமா கண்டிப்பா பயங்கரமா பேசப்பட்டுரும். ஸோ அது அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சினிமாக்குள்ள? அதே தான். இங்கே அவருக்கு வந்து அந்த படத்தில் வந்து மேஜிக் தேவைப்பட்டது. நிறைய மெஜிஷியனை கூப்பிட்டு, அதாவது அந்த டேபிளில் உடம்பை ரெண்டாக கட் பண்ணுறது வந்து பண்ண சொன்னாங்க. லைவில் பண்ண முடியாதுங்க, அது வந்து டெக்னிக்கல் அப்படின்னாங்க. நான் அது வந்து ஸ்பாட்டில் போய் ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் நான் வந்து டீச் பண்ணி சொல்லி கொடுத்து அதை ரிவீல் பண்ணோம். அது ஒரு காமெடிக்காக பண்ணினது. ஆனால் அதுவே வந்து பெரிய பேராக வந்துடுச்சு. இப்போ வரைக்கும் அதான் காஷ்மோரா புகழ் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இங்க இருக்க ஒரு கலெக்ஷனை பார்த்தாலுமே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு மெமரிஸ் வந்து அப்படியே சேமிச்சு அப்படிங்கிறது. இப்ப நான் வந்துட்டேனே, என்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்க ஏதாவது என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? நிறைய இருக்கு அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து உங்க மிரர் வச்சிருக்கீங்க இல்லையா, கிளாஸ், அந்த கிளாஸ் கொடுங்க. ஓகே, இது உங்களுக்கு தானே இல்லையா? இது உங்களுக்கு தான், நீங்கள் தான் செக் பண்ணிக்கிங்க. என் கையில் எதுவுமே கிடையாது, நத்திங் மை ஹேண்ட். ஓகே, இது என்னோட கிளாஸ்ல நீங்கள் தான் போட்டு வந்திருக்கீங்க. வாட்ச் பண்ணு. ரெடி? சரி, எதுவுமே கிடையாது, நத்திங். செக் பண்ணிக்கிங்க. கயிறு கட்டி ஏதாவது வித்தகித்து காட்டினீங்களா? எப்படி அது? நான் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க. ஓ மை பாபி பாபி போ, எதுவும் வர மாட்டேங்குது. ஐசான் ரொம்ப பார்ப்பீங்களாட்டிருக்கேன். ஆமாண்ணே, சூப்பர்ண்ணே. இது எப்படிண்ணே உங்க பேச்சை கேட்டுது? அதான் மேஜிக். என் பேச்சே கேட்காது, அடிக்கடி கொலா கொடுத்துரும், உரமா வச்சிருவோம். சூப்பர்ண்ணே. இப்போ அதை தாண்டி நீங்க வந்து மேஜிக்கான ஐட்டம்ஸ் எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, நிறைய மெஜிஷியன் எல்லாம் உருவாக்கலை. சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் அப்படி தான். ஆனால் இந்த லாக்டவுன் முடிகிற அந்த கேப்பில் வந்துட்டு மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கல, என்னோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. மேஜிக்கெல்லாம் இந்த மாதிரி சீக்ரெட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. லைனில் வரிசையாக வர ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த மின்னல் மேஜிக் ஷாப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பப்ளிசிட்டி. அதாவது நம்ம தமிழ்நாடு இல்லாமல், இந்தியா இல்லாமல், ஃபாரின் அளவில் பயங்கர பப்ளிசிட்டி. எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. இப்போ ரொம்ப நேரமா என்ன கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த காஞ்சூரிங் பேய் தான். எதுக்கு வச்சிருக்கீங்க? இதுவா? இது செஞ்சு காட்டணுமா உங்களுக்கு? கண்டிப்பா வேணும். இந்த காஞ்சூரிங் பேய் என்ன பண்ணுதுன்றதை நான் தெரிஞ்சே ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம உட்காந்துட்டோம்.
இந்த நீடில், இந்த பொம்மை, இப்போ இது என்ன பண்ண போகிறதுன்றது தான் என்னோட மொத்த ஆர்வமும் இருக்குது. இது நீங்கள் கேட்குறதுனால இந்த எஃபெக்ட் வந்து செஞ்சு காட்டுறேன். இல்லைன்னா நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் செஞ்சு காட்ட மாட்டேன். ஓகே ஓகே. இப்போது ஆக்சுவலாக இது சாதாரண பொம்மை தான். ஓகே. இங்கே பாருங்கள், தலை மட்டும் மூவ் ஆகுது இல்லையா? ஆமாம். தட் இஸ் ட்ரிக், ரைட்? இப்போது இதோட கண்ணையை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களை அப்படியே இது வந்து கவர் பண்ணுது. உங்களோட எனர்ஜி எல்லாம் இப்போ இது எடுத்துக்க போகுது. நம்புவீங்களா? சும்மா தானே? ரைட், வாட்ச். இப்போது இங்கே ஒரு நீடில் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி எதாவது செக் பண்ணுறேன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லை, இது மொத்தமும் பஞ்சு தான். பஞ்சு தான், கன்ஃபார்ம்டு. ஓகேங்க. இப்போ நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச இடமா பார்த்து ஏதாவது ஒரு இடம் ஸ்டாப் சொல்லணும். ஓகேங்களா? ரெடி, சொல்லுங்கள். ரைட். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் எங்கே சொல்லியிருக்கீங்க? கால் கிட்ட. ரைட், வாட்ச். எனக்கு எதுவும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இடத்த மாற்றிக்கிறேன். இல்லை, ரைட், சரி, ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து பின்னாடி எடுத்துக்குவோமா? அப்படி வச்சு அப்படி குத்துனா போதும். நல்ல வேலை இடத்த மாத்திட்டேன். என்னாச்சு? இது போதும், இது போதும், போதுமா? இது போதும். உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக இந்த பின்னாடி தான் நான் உங்களுக்கு குத்துனேங்க. ஆக்சுவலி சிம்பிள் மேட்ருங்க. பயமா இருக்கா? இல்லை, ஒரு சிம்பிள் லைட்டாக அங்கே பாருங்க. என்னாச்சு? அண்ணே இது போதும். போதுமா? அண்ணா இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பை போலீஸ் கேரக்டர்ஸாக அப்படி வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்லேயும் வந்து ஒரு மாதிரி ஹின்னு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கிற மாதிரி கேரக்டர், இல்லை நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஜாலியாக இருப்பேன், செம்ம ஜாலியாக இருப்பேன். நல்லா ஜாலியாக பேசுவேன். நிறைய பேரெல்லாம் வரும்போது, சார் உங்கள் பேச்சை பார்க்கறதுக்காகவே வர்றாங்க, பேட்டி பார்க்குறோம், நல்லா இருக்கு, அந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அதனால் ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க, நல்லா இருக்குங்க. இன்றைக்கே 4 பேர் கால் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி உடம்பு இது ஏன் இப்படி நம்ம ஸ்டிப்பாக வச்சுருக்கோன்னா, இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணி பண்ணி இதே மாதிரி இப்படி நிறைய நில்லுங்க, வெறுப்பா நில்லுங்கன்ட்டு அதே பழக்கமாயிடுச்சு இப்போ வரைக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், யோகி பாபுவோட படம். சூப்பர் சூப்பர். அவர் கூடவே வந்து அதுலேயும் வந்து எஸ்ஐயாக நடிக்கிறேன். அதில் வந்து இன்ஃபெக்டராக வந்து யார் நடிக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ விக்ரம் படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் டீனா ஏஜென்ட், அவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டர். ஓ சூப்பர். ஏஜென்ட் டீனா கூட வந்து அவங்க கூடவே கண்டினியூவா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஹீரோ யோகி பாபு, அவர் மெஜிஷியன். ஓ சூப்பர் சூப்பர். மேஜிக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி நடிச்சிட்டு இருக்குங்க. படம் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே சூப்பர். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு அமையும் இல்லையா? கண்டிப்பா. உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? சேலரி சினிமாவில் மேஜிக்காக நீங்கள் வாங்கினது? மேஜிக்காக சரியா ஞாபகமே இல்லை. சரியா ஞாபகம் இல்லை. ஆமாம், ஆனால் வாங்கியிருக்கீங்க. நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய படங்கள், சீரியல் எல்லாம் வந்து மேஜிக் ஒன்று அவங்க இங்கே வந்து கற்றுக்கிட்டு போய். இப்போ லேட்டஸ்ட்டாக வடிவேல் சாருக்கு வந்து இங்கேருந்து கொடுத்து அனுப்புனேன், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால அவருக்கு ஏஆர்எஸ் கார்டன் போய் பண்ணார். அதே மாதிரி நிறையா நான் போய் சொல்லி கொடுப்பேன். சத்யா சீரியலில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி வரும். அதில் சில பேர் என்னையே பண்ணுங்க அப்படிமா, சில இடங்களில் வந்து ஹீரோயினி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். சூப்பர் சூப்பர். இப்போ இங்கே வந்து பலவிதமான பொருட்கள் இருக்குது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பொருள் நம்ம பார்க்கும்போது இந்த எலும்புக்கூடு அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக நம்ம கண்ணில் வந்து தென்படுது. ஸோ அங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எலும்புக்கூடு அப்படிங்கிறது தான் தென்படுது. சம்டைம்ஸ் நீங்களே வந்து பார்த்துட்டு என்ன ஒரு எலும்புக்கூடா இருக்குது, இது இல்லாமல் ஒரு மேஜிக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, இது வந்து சும்மா ஷோகேஸ் மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமா, அது இந்த மாதிரி இடங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே பார்க்க முடியாது, அதுக்காக நம்ம இதை வச்சிருக்கோம். ஆனால் இதுலேயும் மேஜிக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, எலும்பு கூட வச்சும் மேஜிக் பண்ணலாம். பல பேர் பயப்படுறத வச்சு நம்ம வந்து மேஜிக் வச்சு அப்படி ஜாலியாக சொல்லி தரணும். சரிங்க. அதுக்கப்புறம் என் கண்ணை உறுத்திட்டு இருக்குது. இங்கே இந்த கேமராவை எனக்கு பிடிச்ச மாதிரி சிகரெட் பாக்கெட் ஒன்று இருக்கு, போகும்போது 4 தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது வரையும் சிகரெட் வந்து குடிக்க ரொம்ப தவறான பழக்கம். அது சிகரெட் வந்து இதுவும் ஒரு மேஜிக். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மேஜிக் மட்டும்தான், வேற எந்த பொருளும் கிடையாது. ஒவ்வொன்றும் சின்ன மெஜிஷியன்ல இருந்து பெரிய சீனியர் வரைக்கும் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுற மேஜிக் பொருள். பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, அந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் வந்து அப்படியே பறந்து போகிறது.
ஓ அப்படி ஆமா மேல அப்படியே பறக்கும், அதுக்கு உண்டானது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எல்லாமே கத்துக்க முடியாது எல்லாரும். இப்போ நானே எல்லாமே கத்துக்கல, சரியா இங்க இருக்கிற சில இதே வந்து நான் வீடியோ பார்த்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கத்துக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு ஓப்பனா இருக்காரு அண்ணனை பாருங்களேன், எவ்வளவு ஓப்பனா இருக்காரு. அது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது, நம்ம ஒன்று சில கற்றுப்போம். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நிறைய ஷோஸாக இருக்கட்டும், நிறைய இதுவாக இருக்கட்டும், கோகுல் சார் தான் வந்து இந்த மேஜிக் அப்படிங்கிறத வந்து ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போனார்னே சொல்லலாம். மானாட மயிலாட கோகுல் இருக்கார் இல்லையா, அவர் மேபி விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆனது அவர்னால கூட இருக்கலாம், மேபி மேஜிக். ஸோ உங்களுக்கும் அவருக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன் எப்பயாவது வருவாரா? கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு அடிக்கடி வருவாரு, பேசுவாரு. அவர் மேஜிக் எல்லாம் பொருள் வாங்குவாரு இங்க இருந்து. இப்போ போன வீக்கோட அந்த தீபாவளிக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேசணும். நாங்க இங்க வந்து கிடைக்காத பொருள் அந்த யூனிக் சைக்கிள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாரு. அதான் பார்த்தேன், அந்த மெமரிஸை பார்த்தோன்னே தான் டக்குன்னு இந்த கேள்வி ஒன்று கேட்குறோம். ஓகே கோகுல் சாரை பற்றி அப்படின்ட்டு வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்த பெரிய ஹீரோஸ் யாருக்கு வந்து மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க? விஜய் சாருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் அஜித் சாருக்கு கூட மேஜிக் இல்லை, அந்த ஃப்ளோ பண்ணுற ஃபயர் ஃப்ளோ பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நிறைய. ஏன்னா அப்போ இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கு. மெட்டி ஒலி எப்போ வந்தது, அப்போ நீங்கள் என்ன சைஸில் இருந்திருப்பீங்க? அதெல்லாம் என் வாழ்க்கையோட பெரும் ட்ரீமான சீரியல் ஆச்சு. அந்த சீரியல்ல வந்து வார்டு பாயா நடிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வார்டு பாயில இருந்து இப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. இப்போதான் வாய்ப்பு தேடி வருது ஒன்று. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா மெட்டுவலி காலத்துலேருந்து பயங்கரமா இருக்கீங்க. ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா சரி பேசுறீங்க. ஆரம்பிக்கலாமா? நெருப்பு ஸ்டிக்கா மாத்திட்டாரே. இந்த மாதிரி நிறைய மேஜிக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதால ஏகப்பட்ட இது இருக்குது. இங்கே மேஜிக் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்தால் உடனே இந்த எஃபெக்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக மேஜிக்குங்கிறது வந்து எதுவும் சக்தியோ இல்லை மாந்திரிகமோ எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி உண்மையாலுமே எதுவுமே கிடையாது. நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கூட சொல்லலாம், எப்படின்னா அதெல்லாம் டப்பா வச்சு பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு. இல்லைன்னா சில பேர் மேஜிக் நம்புறவங்க வந்து இல்லை மந்திரத்தால் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே ட்ரிக்கு தான். இது வந்து மேஜிக்குங்கிறது வந்து ஒரு கலை. இந்த கலையை வந்து தான் நாங்கள் வந்து மற்றவங்களை காட்டி சந்தோஷப்படுத்துகிறோம், யாரையுமே ஏமாத்தலை. அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுத்துகிற இதுதான் இது வந்து கிட்ஸ் மேஜிக் அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு இதில் இருந்து ஜஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஆப்ரகாதாப்ரா, ரைட்? இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே ஆப்ரகாதாப்ரான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்ட போதும். ஃப்ரெண்டில் அப்படியே அழகான ஃப்ளவர். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு ஒரு 6 மாதத்தில் கற்றுக் கொடுக்க முடியுமா? 6 மாதம்லாம் வேணாம், வெறும் 1 மணி நேரத்தில் மேடையில் ஏற்றுற அளவுக்கு நான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்காக வந்துட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இல்லை, குறிப்பிட்ட மேஜிக் அவ்வளோதான் மேடையில் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். அதாவது நிறைய பேர் வந்து இன்னும் மூட நம்பிக்கையிலே இருக்காங்க. கிராமத்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்குன்னு நிறைய பேர் உங்களை சுற்றி வருவாங்க. அறிவை யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சுக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்டு எப்படி ஏமாத்தணும், எந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. ஏன் நான் சொல்லி கொடுக்கலினாலும் மற்றவங்கிட்ட கண்டிப்பா போய் கத்துக்குவாங்க. அதனால இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைகள். இதை ஃபைனலாக நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏமாறுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க உங்களை மாதிரி. அதனால தயவு செஞ்சு எதையுமே நம்பிடாதீங்க. என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுக்குள்ளேயே தான் இருக்கும், எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேய்ங்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதே நான் ஆப்போசிட்டாக பேசணும்னா எப்படி சொல்லணும்னா, நம்மளை பாதிக்காத வரைக்கும் தான் அது பேய் இல்லைன்னு சொல்லுவோம், பாதிச்சிருச்சுன்னா பேய் இருக்குன்னு சொல்லுவோம். இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, உண்மை இல்லை. ஆனால் கடவுள் இருக்கிறது உண்மை, அது இல்லைன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட கையில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட மோதிரம் இருக்கு. இதை சொன்னால் இது ஒரு ஸ்டோரியாக போயிட்டு இருக்கும், அதனால சொல்ல வேணாம். நம்பிக்கை வைங்க, ஆனால் ஓவராக நம்பிக்கை வைக்காதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆனால் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து உங்களோட கிளாஸ்க்கான ஃபோன் நம்பர் தான். அதை நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. அதை என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து நேரடியாக நிறைய பேர் வந்துடுறாங்க. என்னதான் நம்ம பேட்டி கொடுக்கல சொன்னாலும்
சில பேர் அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, நேராக வந்துடுறாங்க. அந்த டைமில் நான் ஷூட்டிங்லேயோ இல்லை மேஜிக் ஷோவிலையோ ஏதாவது ஒரு இடம் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதனால் யார் வந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. எங்களோட இடம் வந்து சென்னையில் KK நகரில் அஜந்தா பஸ் ஸ்டாப், காமராஜர் ஸ்ட்ரீட், இங்கே தான் இருக்குது. எங்களோட மொபைல் நம்பர் 9840648686. இதுதான், கால் பண்ணிட்டு வாங்க. சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ். இதே மாதிரி பல பேரை நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்கணும். அடிக்கடி தம்பி வந்தாலும் இந்த பேய் பிசாசெல்லாம் பார்த்து பயப்படாத மாதிரி ஏதாவது தாயத்துக்கு ஏற்று குத்திங்கன்னா தம்பி பொழைச்சிப்பேன். இவ்வளோ சொல்லி பக்கத்தாலே இருக்காங்க நம்பருக்கு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, இது வந்து நான் மேஜிக் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது சென்னைக்குள்ளேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ, ஏன்னா பாம்பே வரைக்கும் நான் போய் பண்ணியிருக்கேன். பாம்பேயில் அக்ஷய் குமார் அவர் முன்னாடி நான் வந்து மேஜிக் பண்ணியிருக்கேன். ஜுகுவில் வந்து மேரியாட் அந்த ஹோட்டலில் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா என்னோட மேஜிக்கை பார்த்துட்டு கூப்பிட்ருக்காங்க. போய் பண்ணிட்டு வந்தாச்சு, ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வந்தாச்சு. கரெக்டாக தீபாவளி நைட்டு தான் அங்கேருந்து கிளம்புறோம். அதனால் மேஜிக் ஷோ இருந்தாலும் சரி, இல்லை வேறு எது ஈவெண்ட் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட்